பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் 2 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் கத்து தந்த அருமையான பூரண பலனுக்காய் நாம் நன்றி செலுத்துவோம். நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்திலே பாருங்கள், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல். இத்தனை நாட்களும் கர்த்தருக்காக ஓட்டிய ஓட்டம் வீணாய் போகாதபடி அவரவருக்கு கர்த்தர் அவனவனுக்கு செய்கைக்கு தக்க பலனை அவர் அளிக்க வல்லமை உள்ள தேவன். ஆகையால் தான் கர்த்தருடைய வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். ஆகையால் ஒருவரும் நாம் ஓடிய ஓட்டத்தின் பலனை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ள எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே வசனங்களும் சுவிசேஷமும் புரட்டப்படுகிற கள்ள தீர்க்கதரிசிகளின் காலகட்டங்களிலே, வேதம் புரட்டப்படுகிற காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, கர்த்தர் நம்முடைய கரத்திலே தந்த அருமையான வேத புத்தகம் உள்ளது. அதில் தேடி வாசிக்கும் போது கர்த்தர் அத்தனை நன்மையான இதையும் இந்த புஸ்தகத்திலே, இதன் பெயர் ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது, ஜீவனுள்ள புஸ்தகமாய் காணப்படுகிறது. உங்களுடைய கண்ணீரின் பாதையிலே உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற புஸ்தகம், உங்களுடைய வேதனையின் பாதையிலே உங்களுக்கு சுகம் அளிக்கிற ஒரு புஸ்தகம், உங்களுடைய போராட்டத்தின் பாதையிலே அதற்கான ஒரு முடிவை கட்டளையிடுகிற ஒரு புஸ்தகம். ஆகையால் நம் வேதனை இப்படியாய் சொல்லுகிறது, நம்பிக்கையுண்டு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. இப்படியாய் ஆறுதல் தருகிற வேறு எந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தாலும் அது சில மணி நேரங்களுக்கு ஒருவேளை அறிவை கூட்டுவதாக இருக்கலாம். அந்த அறிவு சில மணி நேரங்கள் கழியும் போது மறைந்து போகும், இல்லை என்றால் மாய்ந்து போகும். ஆனால் ஒருவராலும் அடிக்க முடியாத, ஒருவராலும் திருடப்பட முடியாத, எந்த சூழ்நிலையிலும் வேதனையோடு இருக்கும் போது நீங்கள் வாசிக்கும் போது உங்களை தேற்றுகிற ஒரே ஒரு புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம். ஆகையால் அவர் உங்களுக்கு தருகிற பூரண பலனை அடையும்படியால் எச்சரிக்கையோடு இருந்து விழித்திருந்து ஜெபிப்போம். அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக திறப்பிலே நிற்போம். God bless you all.